புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினியை சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு மாணவிகளுக்கு வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் செம்பியன், தலைமை ஆசிரியர் காயத்ரி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் தனபூபதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். பத்துக்கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளான பத்துக்கண்ணு, உசுட்டேரி, கன்னியம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் தப்பி ஓட முயன்ற போது காவல்துறையினர் இருவரையும் மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வள்ளுவன்பேட்டையை சேர்ந்த கிருபானந்தம் மகன் தமிழ்ச்செல்வன், பலராமன் மகன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் உதவி ஆய்வாளர்களாக வெற்றி பெற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கான எழுத்து தேர்வு கடந்த 22ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் 70 பேர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் மூலம் பயின்ற 7 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காவலர் தேர்வில் 10 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். முன்னதாக தேர்ச்சி பெற்ற 7 மாணவர்களுக்கு அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதுகுறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், வாழ்க்கையில் விடாமுயற்சி அவசியம். விடாமுயற்சி மற்றும் லட்சியம் இருந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்த்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த குறிக்கோளை அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சியில் இதுவரை 70 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பணி தேர்வுகளிலும் அன்னை எஜுகேஷன் அகாடமி போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் யுடிசி மற்றும் எல்டிசி, பிசி, விஏஓ, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான புதிய சிறப்பு வகுப்புகள் 26ஆம் தேதி முதல் ஆரம்பித்து நடைபெற உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். நாங்க வந்து exactly 2 weeks came on February 11. மேக்ஸ் இருந்தது நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா சார் முக்கியமான காரணம் சார் தான். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொருட்களை சூறைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மயான கொள்ளை விழா கடந்த வாரம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
தொடர்ந்து 9ஆம் நாளன்று தேரோட்டமும் மயான கொள்ளை நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி அதிமுக சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர், முக்கிய பிரமுகர்கள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா ஏற்பாட்டின் பேரில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதி தலைவர் வசந்தராஜா அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள், ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மயான கொள்ளை ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல் பெரிய காலாப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலார் நகர் பகுதி 1 பிரதான சாலை வசதி, கிருஷ்ணசாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலாப்பட்டு, பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 6.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓகே அண்ணா, கொடுத்துண்ணா. இப்படி பாருங்க.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனை அடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட உள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்பொழுது இருந்தே காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மணவெளி சுடலை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சுடலை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 13வது ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு ஜலம் திரட்டி அபிஷேக ஆராதனையும் சாகை வார்த்தலும் சக்தி கரகம் வீதி உலா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மேல் சன்னதியிலிருந்து சுவாமி அலங்காரத்துடன் மயானத்திற்கு சென்று மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களுக்காக காய்கறி மற்றும் பழ வகைகள், தானியங்கள் போன்ற பொருட்களை கொள்ளை விட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் சமூக சேவகருமான ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி, ஊர் பெரியோர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் வீராம்பட்டினம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடம் பகுதியில் நடைபெறவுள்ள வளர்ச்சி பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் ஆலய தேரோடும் வீதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,42,00,000 ரூபாய் செலவில் மேல்நிலை மின்சார கம்பிகளை மும்முனை புதைவடமாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார், செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, லங்கா கிருஷ்ணா ராவ், உதவி பொறியாளர் சசிகுமார், இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், கதிரவன் மற்றும் மின்துறை ஊழியர்கள், பஞ்சாயத்தாரர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளத்தினை 53,29,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதேபோன்று அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடனத்துறையை
சுமார் 47 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிக்கு பூஜை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். 2 நிகழ்ச்சிகளிலும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி, மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம், சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அத்வாலே, மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏஐடியூசி சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏஐடியூசி சங்கத்தினர் பிரம்மாண்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 9:30 மணியளவில் கொக்கு பார்க் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற எழுச்சிமிகு பேரணி தொடங்கியது. முழக்கங்களை எழுப்பியபடி வந்த தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தை முடக்கக்கூடாது என்றும், நிறுத்தப்பட்ட தீபாவளி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கி வழி நடத்தினார். நலவாரிய அலுவலகத்தின் முன்பு தொழிலாளர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு 50 வயதிலும் ஆண்களுக்கு 55 வயதிலும் மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 5000 பணம் கொடுத்தா போதுங்க, பணம் கொடுத்தா போதுங்க. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி ரிக்ஷா ஆட்டோ ஓட்டும் மகளிர் தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி நகராட்சி மூலமாக வழங்கப்பட்ட ஆட்டோ ரிக்ஷா தரமற்றவை, அந்த ஆட்டோக்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு இல்லை மற்றும் அந்த தொழிலாளர் மகளிர்களுக்கு நிரந்தர வருவாய் இல்லை. இந்த குறைகளை தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொருளாளர் செல்வகுமார் முன்னிலையில் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் அம்மன் சந்தா அவர்களை சந்தித்து தொழிலாளர்களுக்கான உரிய பாதுகாப்பு, பல கட்ட கோரிக்கைகளை வைத்து அதனை விரிவாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்.
மேலும் ஆணையர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தலித் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இன்சூரன்ஸ் இல்ல, இந்த வண்டிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிராஃபிக்ல எஃப்ஐஆர் ஒரு வண்டி ஓட்டுறோம், பாதிச்சா கூட எதுவுமே கிடையாது. அது எங்களுக்கு அதோடைய ப்ரொசீஜர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட सेंट्रल मोटर व्हीकल एक्ट रूल फिक्स பண்ணிட்டாங்க. ठीक है, ई व्हीकल दिस बॉडी टायर साइज दिस பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் JK TVS ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ராஜவேல் ராஜாமணி, ஹீரோ ராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரிலிருந்து ஜமால் முகமது, வெல்வம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லில் இருந்து சண்முகசுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லில் இருந்து ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரில் இருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சமூக சேவகர் ராமு அவர்கள் நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் நேரில் சென்று சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்காக உழைப்பதற்காக 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டின் கதவுகள் திறந்திருக்கும் என்றும், எந்த நேரமும் என்னை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் மின்சாரம், குடிநீர், வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நடவடிக்கை எடுப்பேன், ஆதலால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்று உங்களுக்கே வாக்களிப்போம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர்.